ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மற்றும் ஒரு பதிவு, இதுவும் இதயம் சார்ந்த நோயை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பதிவு. இந்த ஜாதகர் என்னுடைய உறவினர். நட்பிற்கும் பழக்க வழக்கத்திற்கும் ஒரு அருமையான நபர். அதே சமயத்தில் மாமூலாக சொல்லக்கூடிய அல்லது கடந்த இதய நோயையும் இதய புற்றுநோயையும் இரத்த புற்றுநோயையும் அடையாளம் காட்டக்கூடிய மக நட்சத்திரத்தில்தான் இந்த ஜாதகமும் அமைந்திருக்கிறது. அதாவது ஜென்மராசி சிம்மராசி மக நட்சத்திரத்தில் தான் இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது. இதுவும் மக நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்தது. இது மாலை ஒரு 5-6 மணிக்கு அவரை சந்தித்துவிட்டு நான் வந்தேன். அன்று இரவு இறந்து போயினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று இரவு இது எப்படி இருந்தது என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் காலப்போக்கில் இந்த ஜாதகர் இறந்த காலகட்டத்தில் நான் ஜோதிடத்துக்கு வந்த புதிது. அதற்கு பிறகு என்னுடைய உறவினர்கள் பெரிய ஜோதிடர்களிடம், அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் ஜாதகத்தை பார்த்துவிட்டு இது இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய் அடைப்பின் மூலம், அதாவது இதயம் செயலிழந்ததனால் வந்த இறப்பு என்று அடையாளம் காட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு இவர் 41 வயதில் மரணமடைந்தார். கிட்டத்தட்ட இன்று 18 வருடத்துக்கு பிறகு நாம் இந்த ஜாதகத்தை பார்க்கிறோம். ஆக இந்த ஜாதகத்தில் மரணத்தை அடையாளம் தந்த அல்லது மரணத்தை அடையாளம் காட்டிய கிரகம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, எந்த கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்து எப்படி இது நடந்தது என்பது சார்ந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திர கால்களையும் அந்த நட்சத்திரத்தை கொடுத்த கிரகத்தினுடைய தன்மையையும் கிரகங்கள் அமைந்த நிலையை சார்ந்த தகவலில் பார்ப்போம் வாருங்கள். இது மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 28.22 பாகை பெற்றிருக்கிறது. லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய ஆரம்பம். சூரியன் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 17.47 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 2.09 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் உத்திராட நட்சத்திரம் 5.50 பாகை பெற்றிருக்கிறது. புதன் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 9.51 பாகை பெற்றிருக்கிறது. குரு சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 28.24 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 27.50 பாகை பெற்றிருக்கிறது. சனி அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 11.41 பாகை பெற்றிருக்கிறது. ராகு புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 25.3 பாகை பெற்றிருக்கிறது. கேது போர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்து 25.3 பாகை பெற்றிருக்கிறது. ஆக நாம் ஏற்கனவே பல ஜாதகத்தில் பார்த்த விதியின்படி சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவோடு சேர்ந்தது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், லக்கினத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மார்பு பகுதியும் இதயம் சார்ந்த பகுதியும் இவருக்கு மரணத்தை தருவதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணியிருக்கிறது. ஏன் மரணத்தை தந்தது என்று பார்க்கும் பொழுது இந்த லக்கணத்துக்கு ஸ்திர லக்கணத்துக்கு 3-8 சம்பந்தப்படும் பொழுது 4ஆம் இடத்தில் சம்பந்தப்படும் பொழுது நரகத்துக்கு நிகரான கண்டமோ அல்லது மாரகமோ தந்து விடுகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று கெட்டு போனான். அதே சமயத்தில் இங்கு சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு நீச்சம் பெற்ற புதன் ஆக மேலும் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வகை கிரகம் அப்படி பார்க்கும் பொழுது மேலும் சூரியன் நீச்சம் அடைந்தது. பலகீனமான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணி தந்தது. அதே சமயத்தில் இங்கு
செவ்வாய் சனியை பார்க்க, சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்க ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். அதே சமயத்தில் இந்த லக்கணத்துக்கு விரைகாதிபதியும் பாதகாதிபதியும் என்று சொல்லக்கூடிய சனியும் செவ்வாயும். ஆக இங்கு குரு 8க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவன் செவ்வாயை பார்த்து மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை கொண்டு பண்ணி கொடுத்தார் குரு. அதே சமயத்தில் கேதுவனுடைய மற்றும் ஒரு கிரகத்தினுடைய சாரமான அசுபதியில் சனி அமர்ந்து வக்கரம் பெற்று மேலும் அந்த மரணத்தை ஊர்ஜிதம் செய்து மரணம் நடப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையை அள்ளி தந்திருக்கிறது என்பதுதான் மேலும் இங்கு தகவல். அதே சமயத்தில் இங்கு மகம் குறைந்த பாகையில் இருக்கிறது. மக நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஆக இந்த ஜாதகத்தில் குறைந்த பாகையும் அதிக பாகையுமே வழி நடத்தி இருக்கிறது. அதிக பாகை என்று பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய நட்சத்திரம், விரையாதிபதியினுடைய நட்சத்திரம் விரயத்தை பார்த்து அந்த விரயத்தை ஊர்ஜிதப்பு செய்தது. ஆக மகம் 2 பாகையில் குறைந்த பாகையில் அமர்ந்து பலகீனத்தை கொடுத்தது. செவ்வாய் 8க்குரியவன் அமர்ந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து மரணத்தை அடையாளப்படுத்தியது என்பதுதான் இந்த ஜாதகத்தில் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். அதே சமயத்தில் இவருக்கு திருமணமான பிறகு கிட்டத்தட்ட 8 மாதத்தில் இந்த மரணம் நிகழ்ந்தது என்பது மேலும் பலகீனமான ஒரு தகவல். அதே சமயத்தில் இவர் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை சனி செவ்வாயினுடைய தொடர்பு கொண்டதால் இவர் ஒரு எழுத படிக்க தெரியாதவர், கையெழுத்து மட்டும் போட தெரியும். ஆனால் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கன நேரத்தில் அதை இப்படித்தான், இதுதான் சூழ்நிலை, இதுதான் இதை செய்திருக்கிறது என்பதை தெளிவாக அடையாளம் காட்டி அதற்கான ரெமெடியையும் தரக்கூடிய அற்புதமான மனிதன் என்பது மாற்றுக்கருத்தில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது 4க்குரியவன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது விரையாதிபதியினுடைய சாரம் பெற்று அதிகமான கிரகங்கள் இருந்து அதில் விரையாதிபதியினுடைய சாரத்தில் மாரகாதிபதியோ மாரகத்தில் தரக்கூடிய கிரகமோ அல்லது கேதுவனுடைய நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அமையும் பட்சத்தில் செவ்வாயும் கேதும் ஒருவருக்கொருவர் நட்பு என்ற வகையில் இந்த லக்கணத்திற்கு மரணத்தை சடுதியில் சுலபமாக தந்தது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு தகவல், இந்த தகவல் என்று பார்க்கும் பொழுது சுலபமாக மரணத்தை அடையாளப்படுத்தியிருப்பது கேதுவனுடைய நட்சத்திரமான அசுபதியும் கேதுவனுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரம் என்பதுதான். ஆக இந்த மக நட்சத்திரமும் மக நட்சத்திரத்தில் முதல் பாதமும் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் சுலபமாக மரணத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தவுடன் இது சிம்மராசியில் இருக்கிறதா, மக நட்சத்திரத்தில் இருக்கிறதா அல்லது கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறதா, இவர்களுக்கு சுலபமாக இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிவுறுத்தி சொல்ல முடியும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அந்த வகையில் தான் இன்று எண்ணற்ற ஜாதகங்கள் கையிலே இருக்கிறது. இது அப்போது அந்த ஜாதகத்தை பார்த்து நாம் தடுமாறிக்கொண்டு பலன் சொன்னாலும் கூட, ஆனால் இறுதியில் நாம் அந்த நிகழ்வுகளை கடந்து கிரகங்களை பரிசோதிக்கும் பொழுது துல்லியமாக அமைந்து விடுகிறது என்பதுதான் மேலும் பலகீனமான ஒரு தகவல். ஆக ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய தன்மையோடு செயல்பட்டு அதனுடைய செயல்களை துரிதமாக செய்து முடிக்கிறது என்பதுதான் நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்து வருகிறோம். இதை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்ப்போமானால் தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இவர் கேது திசையில் சுக்கிர புத்தியில் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச கிரகத்தினுடைய திசையில் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேறியிருந்தால் இவர் ஒரு சாலச்சிறந்த மனிதனாக அமைந்திருக்க முடியும் என்பதுதான் மேலும் கூடுதலான தகவல். அதே சமயத்தில் இங்கு ராகு கேதுவும் 4ஆம் இடத்தில் அமர்ந்து பலகீனத்தை தந்து நோயை தந்தான். ராகுவும் போராட்டாதி நட்சத்திரம் 8க்குரியவனுடைய சாரம் பெற்றான். அதே சமயத்தில் இங்கு பாருங்கள் நண்பர்களே, 8க்குரியவனுடைய சாரம் பெற்ற ராகு 4ஆம் இடத்தை பார்த்தான். 12க்குரிய விரையாதிபதியினுடைய சாரத்தை பெற்று அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி வலுவாக இருக்கிறார். ஆக சந்திரனும் மாரகாதிபதி, குருவும் மாரகாதிபதி, இவர்கள் சுக்கிரனோடு சேர்ந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து சுக்கிரன் அவனும் விரையாதிபதியினுடைய சாரம் பெற்றதால் இங்கு பலகீனம் என்பது சுலபமாக அமைந்துவிட்டது என்பதுதான் மேலும் அடையாளப்படுத்தக்கூடிய தகவல்கள் இதுவும் ஒன்று. அதே சமயத்தில் இப்படி சனி
வக்கரம் பெற்ற ஜாதகங்கள் நோயிலிருந்து விடுபடாமலே எண்ணற்ற ஜாதகங்கள் ஆயுளை முடித்து கொண்டதை அடையாளப்படுத்தி இருக்கிறது வக்கரம் பெற்ற சனி. அதே சமயத்தில் இந்த வக்கரம் பெற்ற சனி செவ்வாய், உச்சம் பெற்ற சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்த்தாலும் கூட ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனையும் பெற்றிருக்கிறது என்பது மேலும் பலகீனமான தகவலாக இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் என்பவர்களே, ஒரு பரிவர்த்தனை, சுக்கிரனும் புதனும் ஒரு பரிவர்த்தனை, செவ்வாயும் சனியும் ஒரு பரிவர்த்தனை, இங்கேயும் பரிவர்த்தனையில் ஒரு கிரகம், அங்கேயும் பரிவர்த்தனையில் ஒரு கிரகம் என்பதுதான் மேலும் பலகீனமான ஒரு தகவல். ஆக பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் நடுநிலையில் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்று உச்ச நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது உச்சம் நீச்சம் இரண்டையும் கலக்கும் பொழுது அவர்களுடைய மத்தியம வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகத்தையும் ஒரு இழப்பையும் தந்துவிடுகிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பாராமே.